வாழ்வில் வளங்களை அள்ளித்தரும் பிரதோஷம். பிரதோஷத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷ நேரத்தில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை விரதம் இருந்து சிவனை தரிசிப்பது நன்மை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து சிவனை போற்றி நந்திக்கு அபிஷேக பொருட்கள் வைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம். பிரதோஷ வழிபாடு மூலம் புத்திசாலித்தனம், கல்வி, செல்வம் ஆகியவை உயரும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட விரும்பினால் சில வழிபாட்டு முறைகள் உள்ளன. சிவபுராணம், சிவ நாமாவளிகளை படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருக்கலாம். மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்யலாம். நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். விரதம் முடிந்ததும் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு தானம் தரலாம். ஒவ்வொரு கிழமைகளில் பிரதோஷம் வரும். எந்த கிழமையில் பிரதோஷம் வரும்போது அப்போது தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என ஆச்சாரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஞாயிறு பிரதோஷம். சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டும். இதனால் சூரிய பகவான் அருள் கிட்டும். இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திங்கள் பிரதோஷம். பிரதோஷத்தில் சோமவாரம், அதாவது திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சந்திர திசை நடப்பவர்கள், சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று தரிசிப்பது சிறப்பு. இதனால் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கிட்டும். மன வலிமை பெருகும். செவ்வாய் பிரதோஷம். செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். மனிதனுக்கு வரும் ரோணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது. இதனால் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும். பித்ரு தோஷம் விலகும். கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ரூணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவ வாக்கு. புதன் பிரதோஷம். புதன் திசை நடப்பவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் புதனால் வரும் கெடுபலன் நீங்கும். கல்வி சிறக்கும். அறிவு வளரும். குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள்.